ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஃபி மாடலிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது ஆல்ரெடி வெரி வெல். ஸோ பஃபி மீன்ஸ் ஒரு கேஸ்டட் சோஃபா தான், ஒரு சிங்கிள் சீட் சோஃபா. ஸோ இவ்வளோ தூரத்துக்கு நம்ம படிச்சிருக்கோம், நான் சொல்லி தந்திருக்கேன் உங்களுக்கு, நீங்களும் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 50 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த 50 வீடியோலையும் இருக்கிறத நான் வந்து சொல்லித் தர போகிறேன். சரியா? ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்துட்டு வாங்க, பார்ட் 1, 2 அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. சரிங்களா? ஸோ ஒரு 3 வாரமா நான் வீடியோ போடல. ரீசன் என்ன அப்படின்னா, ஹெவி ஸ்டூடண்ட்ஸ். சரியா? ரொம்பவே ஸ்டூடண்ட்ஸ் அதிகமா இருக்கிறாங்க. என்னால ஹேண்டில் பண்ண முடியல. டைம் இல்ல. ஓகேங்களா? ஸோ 6:30 மார்னிங்ல இருந்து நைட்டு 11:30 வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இடையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மணி நேரம், 2 1/2 மணி நேரம் தான் எனக்கு கேப்பு. சரியா? ஸோ டைம் இல்லாதனால தான் என்னால போட முடியல. ஓகேவா? ஸோ இந்த டைம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ மங்களகரமா மேக்ஸ ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ மேக்ஸ ஓப்பன் பண்ணிக்கிட்டு ம். ஒரு சர்க்கிள் ஒண்ணு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ ஒரு சர்க்கிள் ஒண்ணு எடுத்துக்கோங்க. அண்ட் அதோட ரேடியஸ் கிவ் 90. ஓகேவா? அண்ட் அதோட இன்டர்போலேஷன ஒரு 15, 13 வைங்க. சரியா? ஃபைன். 13 வச்சாச்சு. அண்ட் எக்ஸ்ட்ரூட் எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரூட்ல ஒரு 25 அந்த மாரி குடுத்துக்கோங்க. F4 ஆன் பண்ணிக்கோங்க. டெஃபினெட்லி F4 ஆன் பண்ணணும். இது எதுக்கு ஆன் பண்ணணும் அப்படிங்கிறதுல நான் ஆல்ரெடி நெறைய வீடியோல சொல்லியிருப்பேன். பாருங்க, ஒரு வாட்டி கூட சொல்றேன். F4 ஆன் பண்ணி தான் நீங்க 3ds Maxல டிசைன் பண்ண முடியும். இல்லன்னா முடியாது. சரிங்களா? சரி. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? இத வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் காப்பி எடுத்துக்கிறேன். கண்டிப்பா இன்ஸ்டன்ஸ் ரெஃபரன்ஸ்ல இருக்கக்கூடாது. சரியா? இத இப்ப கரெக்ட்டா இதுல ஃபிட் பண்ணணும். அதுக்காக அலைன் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ அலைன் எடுத்து சென்டர், சென்டர், அப்ளை, மேக்ஸிமம், மினிமம், சாரி மினிமம் மேக்ஸிமம் தான் வரும். ஓகேவா? சரி. இத நான் எடுக்கல. நான் கூடிய சீக்கிரம் எடுக்கிறேன். சரியா? ஓகே. இந்த மாரி போட்டாச்சு. இது வந்து ஹைட் குடுக்கணும். ஹைட் வந்து ஒரு 175 அந்த மாரி நான் குடுத்துக்கிறேன். சரியா? 175 அந்த மாரி குடுத்தாச்சு. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. இனி என்ன பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட் வியூல வச்சு எடிட் பாலி ஆன் பண்ணுங்க. நான் எடிட்டபிள் பாலி தான் எடுத்திருக்கேன். எடிட் பாலி எடுக்கல. ஆனா சின்டாக்ஸ் எல்லாமே ஒண்ணு தான். ஸோ மேல இருக்கிற எட்ஜஸ் மட்டும் தான் செலக்ட் ஆகணும். அதனால மொத்தமா சேர்த்து செலக்ட் பண்ணி, கீழ இருக்கிறது எல்லாத்தையும் டீசெலக்ட் பண்ணி, ரைட் கிளிக் பண்ணி சேம்பர் எடுத்துக்கோங்க. சேம்பர் அப்படிங்கிறத ஒரு 4.5 அந்த மாரி குடுத்து, அ ஒரு 5 குடுக்குறோமா? குடுத்து நம்பர் ஆஃப் செக்மென்ட் 2வா குடுத்து, ஓகே குடுங்க. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. கீழ உள்ளது வேணாம் எனக்கு. நான் ஏன் கீழ உள்ளத ஃபர்ஸ்ட்டே செலக்ட் பண்ணல அப்டின்னா, கீழ நான் வந்து கொஞ்சம் கம்மியா குடுக்க போறேன். இதுக்கு ஒரு 3 அந்த மாரி குடுத்துக்கிறேன். அவ்வளோதான். சிம்பிளா முடிஞ்சுச்சு பார்த்தீங்களா? இனி சென்டர்ல இருக்கிற எல்லா எட்ஜையும் செலக்ட் பண்ணி, நீங்க லூப் போட்டாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். ஹைட்ட வந்து ஜஸ்ட் ரெடியூஸ் பண்ணி, விட்த்த லைட்டா இன்கிரீஸ் பண்றேன். சரிங்களா? அவ்வளோதான் முடிஞ்சுச்சு பார்த்தீங்களா? எல்லாமே பக்காவா இருக்கணும். ஓகேவா? ஒரு 2வா ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதே வந்து ஒரு -2.5வா ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கி, ஓகே குடுத்துக்கிறேன். அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ஸோ இதுக்கு வந்து அந்த குஷன் கேஸ்டர்டு அந்த எஃபெக்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், டர்போ ஸ்மூத்தை நான் வந்து என்ன பண்றேன், ஆன் பண்ணி இட்டரேஷன் வேல்யூவ 3ஆ குடுத்து, இப்ப நான் F4 ஆன் பண்ணிட்டு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ 3 வேண்டாம். ஒரு 2 குடுத்து பார்ப்போமா? 2.5 அந்த மாரி குடுப்போம். ஓகே. இருக்கட்டும். 3 இருக்கட்டும். சரிங்களா? இனி F4 ஆன் பண்ணுங்க. ஆன் பண்றதுக்கு முன்னாடி டர்போ ஸ்மூத் ஆஃப் பண்ணி என்ன பண்ணலாம், இந்த இதுல ஜஸ்ட் ஒரு லூப்ப போட்டு கிரியேட் ஷேப் குடுத்து லீனியரா மாத்திருங்க. சரியா? ஸோ லீனியரா மாத்தி அதுக்கு சின்னதா ஒரு டிசைன் மாரி பண்ணலாம். ஒரு 3 அப்படிங்கிறதுக்கு வேல்யூவும் குடுத்து, இப்ப நீங்க என்ன பண்றீங்க, டர்போ ஸ்மூத்தா ஆன் பண்றீங்க. பார்த்தீங்களா? ஸ்மூத்தா வந்துருச்சா? இப்ப F4 ஆன் பண்ணிட்டு பாருங்க. எவ்வளோ நல்லா இருக்கு. பார்த்தீங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் எம்ம பிரஸ் பண்ணிக்கோங்க. எம்ம பிரஸ் பண்ணி நான் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபேப்ரிக் குடுக்குறேன். சரியா? ஸோ மெட்டீரியல்ல போய் ஃபேப்ரிக், நெறைய ஃபேப்ரிக் இருக்கு பாருங்க. 702 இருக்கு. இதுல வந்து 1 சைடு மெட்டீரியல், 2 சைடு மெட்டீரியல்லாம் இருக்கும். பார்த்துக்கோங்க. ஸோ நான் இத எடுத்துக்கிறேன்.
இதை எடுத்து இதை செக் பண்ணணும் 2 சைடு இருக்கான்ட்டு. இல்லை, 1 சைடு மெட்டீரியல் தான் இது. 2 சைடு மெட்டீரியல் அப்படிங்கிறது இது மேக்ஸிமம் கர்டைனுக்கு யூஸ் பண்ணலாம். நிறைய இன்டீரியரில் பார்த்துருப்பீங்க. ஒரு அந்த பர்டிகுலர் கர்டைன்ல இருந்து எக்ஸ்போஷர் வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட எஃபெக்ட்டுக்கு 2 சைடு மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. சரியா? பட் இது வந்து சோஃபா தான், நமக்கு தேவையில்லை. யூவிடபிள்யூ மேப்பை ஆன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இது பாக்ஸ் டைப்பாக வச்சு விட்ருங்க. பார்த்தீங்களா, கரெக்டாக நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபிட் ஆயிடுச்சு. அண்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வச்சுக்கிறேன். சரியா? இதெல்லாம் எடுக்கிறேன், கண்டிப்பாக நான் எடுக்கிறேன். ஓகேவா? ஓகே, நல்லாவே வந்துடுச்சு. இனி வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஆன் பண்ணி இதுக்கும் இதுக்கும் சேர்த்து வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு காப்பர் மெட்டீரியலை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அப்ளை பண்ணுறீங்க. புரிஞ்சுங்களா? ஸோ அந்த காப்பர் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் ஆரஞ்சாக இருக்கட்டும். ஓகே, வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. பாருங்களேன், எவ்வளோ நல்லா இருக்கு. ஸோ சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு சோஃபா மாதிரி ரெடி பண்ணியாச்சு. சரிங்களா? அண்டு தேவைப்பட்டுச்சுன்னா இதில் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒரு டோல் பாதியில் போய் எட்ஜை பிடிச்சி F4 ஆன் பண்ணி என்ன பண்ணுறீங்க, எவ்வளோத்தையும் சூஸ் பண்ணி கீழே இருக்கிறத டீசெலக்ட் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிறத செலக்ட் ஆகும். இப்போ இதுக்கு ஜஸ்ட் ஒரு சாம்பர் கொடுங்க. சாம்பரோட வேல்யூ ஒரு 2 கொடுத்துக்கிறேன். ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட்ஸ், அவ்வளோதான், ஃபினிஷ்ட். சரிங்களா? ஸோ நமக்கு என்ன ஆயிடுச்சு, அழகான ஒரு மாடல் ரெடி. ஸோ இந்த மாதிரி தான் சின்னதாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப எடுத்த உடனே பெருசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் கால் பண்ணி சொல்கிறாங்க, நிறைய பேர் டவுட்டு கேட்குறாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் வந்து எனக்கு டெய்லி கால் பண்ணுறது, அந்த சேனலில் இருந்தோம் இந்த சேனலில் இருந்தோம் எனக்கு கால் பண்ணுறதுலாம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறீங்க. அண்டு தேங்க்யூ ஃபார் ஆல். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்ன மாடல் உங்களுக்கு எதை பண்ண முடியும் அப்படின்னு நினைங்க. இதை பண்ண முடியுமா அப்படிலாம் நினைக்கக்கூடாது. எதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் குட்டி குட்டியாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். சரியா? இதெல்லாம் சிம்பிள் மேட்டர் இது. சரியா? சின்ன மாடல் யூஸ் பண்ணி சின்ன ஷேப்ஸு, சின்ன இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அட்டகாசமான ஒரு ஒரு மாடல் உங்களாலையும் பண்ண முடியும். சரியா? ஸோ என்னாலேயே முடியுதுன்னா உங்களால முடியாதா சொல்லுங்க? ஆ ஸோ நானே ஒரு என்ன சொல்றது, ஒரு மக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ நீங்க வந்து என்ன விட பிரில்லியன்ட்டா தான் இருப்பீங்க கண்டிப்பா. உங்களாலயும் பண்ண முடியும். ஸோ எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். சரிங்களா? ஸோ எனக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு 9 இயர்ஸ்க்கு மேல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எனக்கு 20 வயசுல நான் இதெல்லாம் படிச்சுட்டேன். சரிங்களா? ஸோ அப்போ வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் நான் பண்றேன். மத்தபடி நெறைய பேர் என்ன வந்து என்ட்ட கேட்குறாங்க. சரியா? எப்படி இதெல்லாம் பண்றது? வீடு எப்படி பண்றீங்க? அவ்வளோ குவாலிட்டியா எப்படி ரெண்டர் எடுக்குறீங்க? சரியா? நான் படிக்கும்போதெல்லாம் எடுக்கலங்க. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அத வந்து பிராக்டிஸ் பண்ணி எடுத்தேன். நீங்களும் எடுக்கலாம். சரியா? கண்டிப்பா எடுப்பீங்க. அதுக்கு என்னுடைய அட்வான்ஸ் விஷஸ். ஓகே. அடுத்ததா ஒரு டியூட்டோரியல்ல நல்ல ஒரு வீடியோவோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். ஓகே. பாய்.